என்ன அண்ணம்மா, இவங்க அப்பன் உன் மேல ரொம்ப கோபமா இருக்கானே. உன்னை பார்க்க வந்த இடத்துல அவனை படாத பாடுபடுத்திட்டியாமே. ஆமாத்த, அவமானம் தாங்க முடியாம அவர் துள்ளி துள்ளி குதிச்சாரு. அத பார்த்த உடனே எனக்கே பரிதாபமா இருந்தது. அவன் மேல பரிதாபப்பட்ட உன் கழுத்துல தாலி ஏறாது. நான் சொன்ன மாதிரி நடந்துக்க, அப்பதான் இவங்க அப்பன் திருந்தும். அவருக்கு சொந்தமான சொத்தை என் மகனுக்கு எழுதி வச்சு இவ்வளவு பெரிய அந்தஸ்து எனக்கு தேடி கொடுத்துருக்கீங்களே, உங்களை நான் தெய்வமா மதிக்கிறேன். அவ்வளவு சொத்துக்களையும் ஆள போறவன் என் குட்டி ராஜா தானே, அதுல என்ன? அம்மா, நீ என் வீட்டுக்கு சீக்கிரம் மருமகளா வரணும். அதத்தாம நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். ரெமி மேடம், என் மருமக எப்படி இங்கிலீஷ் பேசுறா? அதையே கேக்குறீங்க? நம்ம அண்ணம்மா பேசின இங்கிலீஷ் கேட்டு உங்க மௌனே அப்பயே அசந்து போட்டாரு. மேடம், அந்த மேனேஜர் பையன் இல்ல கெண்டே மீசே, அவன் ரொம்ப உதார் விடுறான் மேடம். அவன் சம்பளத்தை கொஞ்சம் குறைங்கோ, அப்பதான் சரி வருவான். காரியம் ஆகட்டும், கவனிக்கிறேன். இவர் இந்த ஊர் தலைவர், இவர் சொல்லுக்கு இந்த ஊரே கட்டுப்படும். நம்ம ஊர்ல திருவிழா நடக்க போகுது, நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர் ஜனங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். நாங்க அவசியம் வர்றோம். தலைவர் சார், இந்த திருவிழால யார் யார் கலந்துப்பாங்க? ஜாதி மத பேதம் இல்லாம எல்லாரும் வருவாங்க. அப்ப இந்த ஊர்ல ஜூலி ஜூலி இருக்காளே, அவளும் வருவாளா? ஜூலி அம்மா இல்லாம திருவிழாவே நடக்காதுங்க. அடேங்க அப்பா, அவ்வளவு பெரிய விஐபியோ? ஆமாங்க. ஆமாங்க, வா. அப்ப நீங்க புறப்படுங்க. நான் வரேம்மா. நல்லதுங்க. அப்ப அவளை வந்து அரங்கணும் வருவா. வாங்க, நீங்க உள்ள வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. அம்மா, பாத்தீங்களா அட்டகாசத்தை? உட்கார்றதுக்கு வீட்டுல இருந்தே சிம்மாசனத்தை கொண்டு வராம்மா. மயில இறங்குற வீசுறத பாத்தீங்களா அவளுக்கு? அம்மா, இவதாம்மா எங்களை கொத்தோட அடியோட மானத்தை வாங்குறா. என்ன மேனேஜர்? துக்கம் தாங்க முடியல. சின்ன முன்னாடி கால் மேல காலத்துக்கு போடுறா பாத்தீங்களா? என் கால் மேல காலத்துக்கு போடுவேன், ஆனா விழுந்துருவேன். நீங்க ஒண்ணு செய்யுங்க, உங்க கால் மேல உங்க காலத்துக்கு போடுங்க. ஆளை பார்த்தாலே திமிர் பிச்சை மாதிரிதான் தெரியுது. எனக்கே ஆத்திரமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? பெட்ரோலே ஊத்த வேணாம்மா, வத்தி குச்சி வச்சாலே போதும், பத்திக்குமா. அன்பார்ந்த பொதுமக்களே வணக்கம். வருஷம் தோறும் நடைபெறும் இந்த விழாவின் சிறப்பினை நீங்கள் அறிந்ததே. இருந்தாலும் சொல்ல வேண்டியது சம்பிரதாயம். 50 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது. ஒரு பாவமறியாத கண்டிப்பெண் ஒருத்தியை காமுகன் ஒருவன் பலாத்காரம் செய்து கெடுத்து விட்டான். அவனை இதே இடத்தில் மார்கால் மார்கை வாங்க பஞ்சாயத்து முடிவெடுத்தது. அப்படிப்பட்ட தவறுகளை யாரும் செய்துவிடக் கூடாது என்பதை நினைவுபடுத்தவே ஒவ்வொரு வருஷமும் மார்கால் மார்கை விழா எடுக்கிறோம். ஏங்க தலைவரே, ஒரு பேச்சு கேக்குறேன். மெட்ராஸ்ல ஒரு கண்டி பொண்ணை கருத்துட்டு ஒருத்தன் இங்க வந்துட்டான்னு வச்சுங்க, அவரை கூட மார்கை மார்கால் வாங்குவீங்களா? இந்த ஊரில் நடக்கும் தவறுகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அதுதான் கரெக்ட். எந்த ஊர்ல தப்பு நடக்குதோ அந்த ஊர்ல தான் தண்டனை கொடுக்கணும். நான் விலாவரியா விசாரிச்சதுல உங்க கைக்கும் காலுக்கும் எந்த விதமான ஆபத்தும் வராது. இது என்னங்க அகாதுகா ஊரா இருக்குது? நினைச்சா கையை எடுக்கிறேன்றான், காலை எடுக்கிறேன்றான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நாம அடக்கமா இருக்கணும். சும்மா இருங்க. இந்த பாரு மேன் கெண்டே மீசே, என்ன கையே காலை வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருந்தா தப்பிப்பே. எனக்கு என்னமோ உங்க 2 பசங்க மேலே சந்தேகமா இருக்கு மேன். அடிச்சை கபடரே, நீ சொல்றத பார்த்தா எங்க சின்ன முதலாளி மெட்ராஸ்ல ஒரு கண்டி பொண்ணை கெடுத்துட்டு 1.5 வயசு பிள்ளைய விட்டுட்டு ஓடி வந்துட்ட மாதிரி இல்ல? சந்தேகப்படுற? ஓ, அப்படியே ஒரு சரித்திரம் உங்க முதலாளி பின்னாடி இருக்குதா? சந்தேகப்பட்டேன், சரியா போச்சு. மேனேஜர், நீங்க ஒருத்தர் போது என்ன காட்டி கொடுக்கிறது, கொஞ்சம் பேசாம இருங்க. சின்ன முதலாளி. என்ன மேனேஜர்? டெண்டர் அப்ளை பண்ணியாச்சு. ஜூலியினுடைய மீன் பிசினஸ க்ளோஸ் பண்ணிடலாம். தட் ஃபைன், மத்தத நான் பாத்துக்கிறேன். குட் மார்னிங் கெண்டே மீசே. என்னடி அரகவனு? மிஸ்டர் சின்னதுரை, எங்க ஜூலி அம்மாவுக்கு எதிரா நீ டெண்டர் போட்டிருக்கே? ஆமா, அதுக்கு வாழ்த்து சொல்ல வந்தியா? நோ, அதை கேன்சல் பண்ணிட்டா உனக்கும் நல்லது, இந்த கெண்டே மீசைக்கும் நல்லது. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். இப்ப நீ ஒழுங்கா அரகவனோட வீடு போய் சேர மாட்ட. அங்கங்க ஆளுங்களை செட்டப் பண்ணி வச்சிருக்கிறேன், கால் கவுனா கட் பண்ணிடுவானுங்க. சும்மாதா சின்ன பையா. மிஸ்டர் சின்னதுரை, பரம்பரை பரம்பரையா எங்க ஜூலி அம்மா தான் மீன் பிடிக்கிற கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வர்றாங்க. அதனாலே மறுவாதியா நீ டெண்டரை வாபஸ் வாங்கிக்கோ. அனாவசியமா எங்க மேடம் கையிலே மூதிக்காதே. டெண்டரை வாபஸ் வாங்க மறுத்தா அவ என்ன செய்வா? த்ரோ சம் போன்ஸ் சொன்னாங்கோ. இது நிறைய எலும்பு துண்டு கொண்டாந்துக்கிறேன், எடுத்துக்கோ. எனக்கு எலும்பு துண்டை எரி சொன்னாளா? ஆமா, லட்சுமியே மடக்கி பொட்டியிலே கொண்டாந்துருக்கிறேன். 10 லட்சம் இருக்கு, எரியிரே கவிக்கோ. இந்த இடத்தை விட்டு போகல உன் எலும்பு நொறுக்கிடுவேன். Get out!
இப்போ உனக்கு எலும்பு துண்டு வானான்னு சொல்றே. சரி போ. அடிச்சுப்போ. நீ போடா அல்கா. ஆய், உன்னை கால் கவுனோட விடுறேன் என்னன்னு. அந்த கால் கவுன் கூட கிடையாது, சுத்தமா கட் பண்ண போறேன். மிஸ்டர் சின்னதுரை, கார் வருது கண்ணுக்கு தெரியல? தெரியல. ஹார்ன் சத்தம் கூட காதுல கேட்கல? கேட்கல. மிஸ்டர் சின்னதுரை, மேல ஒண்ணுமே இல்ல போல இருக்கு. அதான் அம்மா கிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கு. எதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கீங்க? எலும்பு துண்டுகளை. ஐ மீன் போன். இப்படி நடு ரோட்ல மறைச்சு கேட்டா எப்படி தர முடியும்? எஸ்டேட்டுக்கு வாங்க, எரியிறேன். உங்க பாஷையில நான் நாய் தானே, நடு ரோட்லயே எரியலாம். இப்பவாது நீங்க மிருக ஜென்மங்கிறத ஒத்துக்கிறீங்களா? என்னடி சொன்ன? ஐ மீன் யூ ஆர் an animal. ஆமா, நான் மிருகம்தான். இந்த மிருகத்தோட விளையாட்ட இப்ப நீ பார்க்க போற. No, please. Dada. Mr. Chinnadura, please. Dada. No. Mr. Chinnadura, Dada. No. ஐயோ, no, no. Please, I'm Chinnadura. Please, I'm Chinnadura. Mr. Chinnadura. I'm Chinnadura. No. No, please. No, I'm Chinnadura. don't. No. இந்த சின்னதுரை யாருன்னு இப்போவாது தெரிஞ்சுக்கிட்டியா? இது வெறும் முன்னுரை தான். மறுபடியும் என்கிட்ட மோத பார்த்த முன்னுரையை முடிவுரை ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. bloody bitch. என் வீட்டுக்காரர் முரட்டுத்தனத்துல கூட ஒரு கவர்ச்சி இருக்கு.